ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசிஎஸில் வந்து ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 செட் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ். ஸோ இது வந்து ஒரு டேரக்ட் வாக் இன் டிரைவ் தான். இந்த வாக் இன் டிரைவ் போயிட்டு நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ என்னைக்கு இந்த வாக் இன் டிரைவ் நடக்குது, எப்படிலாம் அட்டன் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் கொண்டு போகணும், ஸோ இது என்ன ரோல், ஸோ இந்த ரோலில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்ப் அண்ட் கொரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப்பை இன்றைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 மென்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளியர் கட்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வாக் இன் டிரைவ் போயிட்டு யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எத்தனை பேர் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஜாப் தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாக் இன் டிரைவ் ஏதாவது கண்டக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ டாப் எம்என்சியில் வாக் இன் டிரைவ் நிறைய பேர் கண்டக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் ஸோ வந்து யாரெல்லாம் போய்ட்டு வாக் இன் டிரைவ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தென் அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, மெயிலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஎஸ் கெரியரில் ஸோ அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டை வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதில் என்ன போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாயின் அவர் வாக் இன் டிரைவ் டிசிஎஸ் பிபிஎஸ் அட் கேஎல்இ சொசைட்டிஸ் நிலஞ்சியப்பா காலேஜ் பெங்களூர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த லிமிட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ வாக் இன் டிரைவ் வந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெங்களூரில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேஎல்இ சொசைட்டிஸ் நிலஞ்சியப்பா காலேஜ் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து டேட்டா ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவ் டேட் பார்த்தீங்கன்னா 12th May. ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 9th May அரௌண்ட் ஒரு உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்லாட்ஸில் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட் அண்ட் கொரிஸ் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வாக்கின் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் இன்னும் 2 days இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலாக இருக்கட்டும், ஸோ உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் வாக்கின் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 AM to 10:30 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மார்னிங் 8:30 AM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அரௌண்ட் நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா ஸோ அந்த லொக்கேஷனுக்கு அரௌண்ட் ஒரு 1 hourக்கு முன்னாடி பிஃபோராக நீங்கள் போகணும். பிகாஸ் உங்களோட சேஃப்டி அண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து ரஷ் பண்ணிக்க தேவையில்ல அங்கே போயிட்டு. தென் அதனால் 8:30க்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு அரௌண்ட் 8க்கு இருக்க மாதிரி ஒரு 1/2 hour பிஃபோர் இல்லை ஒரு 1 hour பிஃபோர் இருக்க மாதிரி உங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8:30க்கு அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு நெட்வொர்க்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க மூலிமா நீங்கள் ஜாப் தேடலாம். அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களோட பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். தென் 8:30 to 10:30 AM கரெக்டாக அவங்க என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம் முன்னாடி போங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போகிறது வேஸ்ட் ஆஃப் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாக் இன் டிரைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜில் சொல்லியிருக்காங்க. கேஎல்இ சொசைட்டிஸ் நிலஞ்சியப்பா காலேஜ், கேஎல்இ சொசைட்டிஸ் நிலஞ்சியப்பா காலேஜ் 1040 2nd block ராஜாஜி நகர் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒர்க் லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் ஒன்லி 3 years அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதிலே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ பிகாம், பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிசிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஏ, பிஎஸ்சி. பிஎஸ்சியில் வந்து எக்ஸ்பர்ட் அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர். ஸோ இவங்களை விட்டுட்டு ஸோ பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர் இவங்கெல்லாம் இந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும்
அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பிஎஸ்சியில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேட்ச் ஆஃப் 2023 and 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் அ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கணும், 2023 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் ரெக்வயர்மெண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் should be graduated only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிகிரி மட்டும் தான் பண்ணியிருக்கணும், அதாவது ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இன் த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் பி ஓப்பன் டு ஒர்க் ஆஃபீஸ் இன் டிசிஎஸ் சென்டர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஷிஃப்ட் ரிலவெண்ட்டான ரோலாக தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனில் மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா செக்டு பிஃபோர் டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் இன்வால்வ்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக, அண்ட் இன்டர்வியூ சப்ஜெக்ட் டு கிளியர் ஈச் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவை, அதில் பேசிக் லெவலில் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே நீங்கள் இந்த வாக்கின் டைப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெஷர் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப் டு 6 months ஒன்லி அலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷர் தான் மஸ்ட் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 6 months வரைக்கும் தான், அதுக்கு மேலே 1 year or 2 yearsலாம் கண்டிப்பாக அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, திங்ஸ் டு கேரி ஃபார் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் என்ன கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம். இந்த அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஒரு ரெஸ்யூம்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அண்ட் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் அண்ட் ஸ்கேன்டு காப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஐடினா நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி இருக்கும். ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அண்ட் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் காலேஜ் மார்க் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ், இதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அண்ட் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் அண்ட் ஸ்கேனடு காப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலும் வேணும், உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகிறீங்க, அதனால் எவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் வந்து கொண்டு போங்க. ஸோ ஒரு ஃபைலுக்கு 2 ஃபைல் வச்சுக்கோங்க. பேக்ஸ் வந்து நல்லா லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் வந்து உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இப்போ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால் நீங்கள் ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போகிறீங்க. அவங்க ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு ஒரிஜினல் கொண்டு போங்க. ஸோ தப்பு கிடையாது. ஸோ எவ்வளோ சேஃப்டி பர்பஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டி பர்பஸாக நீங்கள் தான் இருந்துக்கணும். பிகாஸ் அது வந்து உங்களோட டாக்குமெண்ட், நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் வந்து பொறுப்பு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டிசிஎஸ் அப்ளிகேஷன் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இன் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் ஷுட் பி ஏபிள் டு பர் ஆதார் கார்டில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் அண்டர் பிபிஎஸ் கேட்டகரி. டு ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் கிரியேட் டிடி ப்ரொஃபைல் அண்டர் பிபிஎஸ் கேட்டகரி ஒன்லி. ப்ளீஸ் லாக் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி உங்கள் பிபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன், பிபிஎஸ் ஐடி அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிபிஎஸ் அப்படிங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வாக் இன் ட்ரைவ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து ஸோ இந்த வாக் இன் ட்ரைவ் பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிவிட்டேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்று வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். Thank you guys.